ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் J5 கிரியேஷன்ஸ் வழங்கும் லக்ஷ்மியின் இன்று ஒரு சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் துவையல் அரைக்க போகிறோம். ஒரு பாக்கெட்டு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 3 வத்தல், புளி, ஒரு வெங்காயம், கருவேப்பில், இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல வறுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சுண்டைக்காயை சுண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். நம்ம மறுபடியும் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பையும் உருட்டு பருப்பையும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இப்போது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. உளுந்து பருப்பையும் கடலைப்பருப்பையும் இதில் வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தையும் பொன்னிறமாக வறுக்கணும். இது கூட 3 வத்தல், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு நெல்லிக்காய் அளவுள்ள புளி, இது எல்லாத்தையும் போட்டு நறுக்கணும். வறுத்துட்டு துவையல் அரைச்சிட்டு பார்க்கணும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து வச்சாச்சு, ஆறிடுச்சு. இதை போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு, தாளித்து ஊற்றலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட போகிறோம். இந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தாளித்து ஊற்ற போகிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டேன். சுண்டைக்காய் துவையல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பாய்.